உண்மையாகவே தெரியாதா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? இப்படி நீங்கள் உங்கள் பார்ட்னரை பற்றி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஒய்ஃபு, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஆன்லைன் பில் பே பண்ண தெரியாது, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் குரூப்பில் வந்து என்ன ஹோம்ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க தெரியாது, ஒரு ஆன்லைனில் போய் ஒரு புக்கிங் பண்ண தெரியாது, இல்லை டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கூட பார்க்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பார், டீமை லீட் பண்ணுறதே அவராக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம சைக்காலஜியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்பனைஸ்டு இன்கம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு ஜென்யூனாக அந்த விஷயம் பற்றி தெரியாது அப்படிங்கிறது கிடையாது, அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது நான் செஞ்சால் சரியாக வராது, என்னை விட நீ தான் இது பெட்டராக பண்ணுவ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தர்கிட்ட அதை வந்து மொத்தமாக ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த வெப்பனைஸ்டு இன்கம்பிட்டன்ஸ் ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொருத்தரை வந்து அதிகப்படியான பேர்டனை வந்து சுமக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வர தொடங்கிடும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவங்க இன்வால்வ் பண்ணுறதில்ல, எல்லாத்தையுமே ஏன் தலைமையிலேயே தூக்கி போட்டுடுறாங்க, இந்த பாரம் சுமக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளோட செஷன்லேயும் நிறைய பேர் இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா பாரத்தையும் நானே சுமக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஃபேமிலியோட கமிட்மெண்ட்டுக்குள்ளேயோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ வந்து அவங்க ஃபேமிலியோடைய கமிட்மெண்ட்டுக்குள்ளேயோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளேயோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க வர்றதே கிடையாது. ஸோ இது எல்லாமே என் மேலே சுமத்தப்படுறதுனால எனக்கு இது ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பாரம் சுமக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கவலை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் போகிறது வந்து தப்பு கிடையாது. எனக்கு தெரியாது இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறதுலாம் இங்கே பிரச்சனை இல்லை. பட் முயற்சியே பண்ணாமல் எனக்கு இது வராது தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம், பட் அவங்க இன்னொருத்தர் வந்து அதை பாரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு பதிலாக அதை நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் அதை கற்றுக்க தொடங்கினோம் அப்படின்னாலே இந்த வெப்பனைஸ்டு இன்கம்பிட்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கலாம். பிகாஸ் இந்த ஒரு வெப்பன் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ், பி அவேர்.